ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, 80கள்ல ரொம்பவே பிரபலமா இருந்தவங்க கனகா. ஸோ அவங்கள பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். கனகா அப்படின்னா வந்து கரகாட்டக்காரன்ல பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க. அதுதான் அவங்களோட முதல் படமும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது முதல் படமே ரொம்ப வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத தாண்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நெறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு இருந்தது. முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா, 80கள்ல தவிர்க்க முடியாத ஒரு நடிகையா இருந்தவங்க தான் கனகா. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா அவங்க வந்து சினிமால காணாம போயிட்டாங்க. என்ன நடந்தது? எப்படி போனாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஒரு நிலைமை? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து அவங்கள கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எதுக்குமே வாய் திறக்கவே இல்ல. அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க வந்து வெளியில வந்து பேசவே இல்ல. அவங்கள பார்க்கறதுக்காக நெறைய நடிகைகள், நெறைய நடிகர்கள்லாம் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா யாராலயும் அவங்கள கான்டாக்ட் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட வந்து எல்லார விட்டு ஒதுங்கி போயிட்டு ஒரு தனியான சூழ்நிலையில தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத தாண்டி நெறைய நாய்கள், அனிமல்ஸ் கூடலாம் வந்துட்டு அவங்க பயங்கர பெட்டா இருக்கிறதும், அத வச்சு வளர்க்கறது, அது கூடவே தன்னோட லைஃப வந்துட்டு ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, குட்டி பத்மினி வந்துட்டு கனகாவ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தாங்க. ட்ரை பண்ணிட்டு கனகாவோட வீட தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நின்னு ரொம்ப நேரமா அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறமா கனகா வந்து ரொம்ப பெரிய மனசு பண்ணி அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வெளியாச்சு. அப்படி வெளியாகும்போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள்லாம் பல பேர் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பழைய நடிகை தேவிகாவோட பொண்ணு தான் வந்து கனகா. அவங்களோட அப்பா வந்து தேவதாஸ். ஸோ தேவதாஸ் அப்படிங்கிறவரு தேவிகா ஹீரோயினா நடிச்ச ஒரு படம், அதாவது பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் 2 பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணும்போது அவ்ளோ ஒரு அன்போட இருந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு சில வருஷங்கள்லயே பிரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது கனகா வந்து பொறந்து 3 வயசுலயே அவங்க அப்பாவும், அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க. அப்பவே அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நீங்க 2 பேருமே வந்துட்டு இப்படி தனியா இருக்கிறது நல்லது இல்ல. ஸோ நான் சொல்ற மாதிரி இருங்க" அப்படின்னு அவர் ரொம்ப கெஞ்சிருக்காரு, ரொம்ப கேட்டிருக்காரு. ஆனா தேவிகா வந்து அப்ப ரொம்ப முன்னணி நடிகையா இருந்திருக்காங்க. அந்த ஒரு திமிருல வந்து அவங்க சொல்ற பேச்சை கேட்காம, இவரையே அடிமையா நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால இவர் வந்து இந்த லைஃப் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி, கனகா 3 வயசு இருக்கும்போது இவர் பிரிஞ்சு போயிட்டு இருக்காரு. ஸோ பிரிஞ்சு போன கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கனகாக்கு 17 வயசு ஆயிருக்கு. 17 வயசுல தான் கனகாக்கு அந்த பட வாய்ப்பு வந்திருக்கு. அப்பவுமே அவர் வந்து நடிக்க வேண்டாம், நடிப்பெல்லாம் செட் ஆகாது, இது நடிக்கிறதுக்கான வயசு இல்ல, நீ நெறைய படிக்கணும், படிச்சு உன்னோட சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்களோட அப்பா தேவதாஸ் ரொம்பவே கனகா கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இது எதையுமே கேட்காத கனகா வந்துட்டு, "நீங்க யார் இதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு?" அப்படின்னு சொல்லி அப்பாவ பார்த்தே கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க 3 வயசா இருக்கும்போதே அவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ புதுசா வந்து ஒரு பெர்சன் நமக்கு எதுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கனகா கேட்கும்போது தான் இவர் அப்பா அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்கள்ல தேவிகா வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுல மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "தயவு செஞ்சு இப்பவாவது நீ வந்து என் கூட இரு, இல்ல நான் சொல்றத கேளு. நீ கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகி இப்படி தனியா இருக்கிறது நல்லது கிடையாது" அப்படின்னு அவங்க அப்பா ரொம்பவே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சொல்லியிருக்காங்க. ஆனா அது எதையுமே கனகா கேட்க தயாரா இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி கனகா அவங்க அம்மா உயிரோட இருக்கும்போது, அதாவது தேவிகா உயிரோட இருக்கும்போதே சொத்து பிரச்சனை வந்து அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் நிறையவே நடந்திருக்கு. ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கேஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதுல வந்து தேவிகா சைடு வந்து நெகட்டிவா தான் வந்திருக்கு, அவங்க அப்பா சைடு பாசிட்டிவா வந்திருக்கு. ஸோ எல்லா சொத்துமே கிட்டத்தட்ட அவங்களோட அப்பா கைக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த விஷயம்லாம் நமக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கனகாவோட அப்பா தேவதாசே வந்து ஓப்பன் டாக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது, அவ்வளோ வியப்பா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி முன்னணி நடிகையா இருந்தாங்க தேவிகா. அவங்கள பத்தி இன்னொரு விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சொத்துக்காக தேவிகா வந்து தன்னையே கொலை பண்ற அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. மிரட்டி எல்லாம் என்கிட்ட இருந்து சொத்துக்களை எழுதி வாங்குறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஆனா அது வந்து நல்லபடியா என்னோட சைட்ல முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள அவங்களுக்கும் மாரடைப்பு ஏற்பட்டு யாரும் எதிர்பார்க்காத ஒரு வகையில அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அப்ப கூட நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த வாழ்க்கை இந்த அளவுக்கு வீணா போயிடுச்சு அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அது மட்டும் இல்லாம பெண் குழந்தையா இருந்த கனகாவை பத்தி அவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எனக்கு அவளோட ஞாபகம், அவளோட கவலைகள் ரொம்ப
அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து எனக்கு 88 வயசாகுது. என்னை சுத்தி 50 பேர் என்னோட சொந்த பந்தங்கள் இருக்காங்க. ஆனா யாருமே என்ன பாத்துக்கல, யாருமே என்கிட்ட வரல அப்படின்ற மாதிரியுமே அவர் சொல்லியிருந்தார். இப்பவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கனகா வந்து என்கிட்ட சேர்ந்தா போதும். என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமான ஒரு பேச்சு வந்து அந்த இன்டர்வியூல அவர் பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி கனகா ஏன் சினிமாவை விட்டு இந்த அளவுக்கு விலகி போனாங்க? அது உச்சத்துல இருக்கும்போதே அவங்க ஏன் சடனா காணாம போனாங்க? எல்லாரையும் விட்டு விலகி இருக்க காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு அவங்க ஏன் எல்லாரையும் இப்படி தண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அவங்களோட ரசிகர்கள்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு கனகா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பா அம்மாவோட பிரிவு ஒரு விஷயம். இன்னொன்னு வந்துட்டு நான் லவ் பண்ணி ஏமாந்துட்டேன். எனக்கு லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. நான் நம்பின ஒருத்தர் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அது எனக்கு ஒரு பெரிய இழப்பா இருந்தது. அதை தாண்டி நிறைய சொந்த பந்தங்கள்லாம் வந்து என்னை ஏமாத்திட்டாங்க. அதனாலதான் எனக்கு மனுஷங்களோட பேசவோ எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்னை சுத்தி நிறைய பெட்ஸ் தான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு மனுஷ உறவுகளையும் நான் பக்கத்துல வச்சுக்க விரும்பல. இவங்க கூட இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்ஸ் வளர்க்கறது, அப்புறம் பெட்ஸ் வளர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வீட்டுக்குள்ளவே அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் விட கனகா எவ்வளவு ஒரு அழகா இருப்பாங்க. அந்த கரகாட்டக்காரன் படத்துல அவ்வளோ ஒரு அழகா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பல மொழிகள்லயும் பல பட வாய்ப்புகள் வந்திருந்தது. தெலுங்குலயுமே அவங்க படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ அழகா இருந்தவங்க ஏன் இப்ப இப்படி இருக்காங்க? தன்னை கூட கவனிச்சுக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றமே நிறைய அளவுக்கு வந்து பேசியிருந்தாங்க. மனநலம்லாம் அவங்களுக்கு பாதிக்கப்படல. அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்னால இருக்காங்க. பட் முழுமையா அவங்க வந்து இன்னும் அதுல இருந்து வெளியில வராம இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு நார்மலா ஆயிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னுமே ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பேசின இந்த உருக்கமான பதிவை பார்த்துட்டு மறுபடியும் கனகா அவங்க கூட போய் சேருவாங்களா? அவங்க அப்பா பொண்ணு மறுபடியும் ஒன்னா ஆவாங்களா? அவங்க அப்பாவோட கடைசி ஆசை அப்படிங்கிறது நிறைவேறுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமா கனகாவோட அப்பா ஃபைனலா ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து சினிமாவில பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த காலத்துல உள்ள வந்தேன். ஒரு படத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண, அடுத்தடுத்த படங்கள் போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தேவிகா தானாவே வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னாங்க. நான் வேண்டாம், செட் ஆகாதுன்னு சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு சம்பளம் வெறும் 200 ரூபாய் தான். இவங்க வந்துட்டு பெரிய ஹீரோயினா இருந்தாங்க. நான் அவ்வளவு சொன்னா அவங்க கேட்கவே இல்லை. ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. கல்யாணம்னு ஒண்ணு பண்ண நான் அவங்கள தான் பண்ணுவேன்னு சொல்லி அவ்வளவு அளவுக்கு என்ன துரத்தி துரத்தி காதலிச்சாங்க. அதனாலதான் நான் வந்து ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணேன். ஆனா என்னோட கல்யாண வாழ்க்கை இந்த அளவுக்கு எனக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்றப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ வயசான காலத்துல நான் வந்து என்னோட பொண்டாட்டியும் இல்லாம என்னோட பொண்ணும் இல்லாம நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சுத்தி எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் பணத்துக்காக மட்டும்தான் எல்லாரும் இருக்காங்களே தவிர உண்மையான உறவு அப்படின்னு சொல்லி யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பேசியிருக்காரு. அவரோட இந்த ஆசை நிறைவேறுமா? உங்களுக்கு கனகாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.